நிர்வாகமே நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே கெடுக்காதே கெடுக்காதே வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கெடுக்காதே 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 ஆட்டோ தொழிலாளிகளே வாழ்வாதாரத்தை கெடுக்காதே 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 நிர்வாகமே நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே கெடுக்காதே கெடுக்காதே ஆயிரத்தேரி பஞ்சாயத்தின் விவசாயிகள் தொழிலாளிகள் தொழில் வளர்ச்சி வணிகத்தினுடைய வர்த்தகர்களுடைய வளர்ச்சி இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி மக்கள் சிறுபான்மை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அவர்களினுடைய உரிமைகளை முன்னெடுப்பதில் தென்காசி மாவட்ட நிர்வாக அமைப்புக்கு தமிழ்நாடு அரசு இந்த நேரத்தில் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கனரக தொழிற்சாலைகள் எது அப்படின்னு கேட்டாக்கா தான் அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தொழில் எதுவும் இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கிறது. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. பருவ கால சூழ்நிலை இன்றைக்கு மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விவசாயிகளுக்கும் இன்னும் இது போன்ற தென்காசி போன்ற தலைநகரமாக இருக்கக்கூடிய தென்காசி தான் ஒரு சிறுநகரம் அல்லது ஒரு சிறுநகரத்தினுடைய பெருநகரம் அப்படிதான் சொல்ல முடியும். ஆகவே இது ஒரு பெரிய நகரம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு செல்ல முடியாது. அப்படியான இந்த தென்காசியில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் சகோதரிகள் எனக்கு முன்னால் ரொம்ப தெளிவாக பேசினாங்க. நம்முடைய முன்னாள் கவுன்சிலர் ரேவதி அவர்கள் மக்களினுடைய கோரிக்கைகளை விளக்கி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நிற்பவர்களினுடைய அனைவருடைய கோரிக்கையும் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அல்லது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அருவியில் குளிப்பதற்கான நேரத்தை வரையறை செய்ய வேண்டாம். அவர்கள் விரும்பிய நேரத்தில் குளிப்பதற்கு, அதாவது கடந்த காலத்தில் எப்படி குற்றால அருவிகள் இருந்ததோ அதே போன்று இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை வச்சவங்கெல்லாம் யாருன்னா உள்ளூர்காரங்க. யாருக்காக வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வெளியூர்காரங்களுக்கு. வெளியூர்காரங்க குளிக்கிறதுக்கு எதுக்கு உள்ளூர்காரங்க கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அதில் தான் வாழ்க்கை. மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதை கவனமாக நீங்கள் பரிசீலிக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஏதோ அருவி என்பது குற்றால அருவி என்பது பலர் கண்களுக்கு அருவியாக தெரியுது. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய தொழிற்சாலை. எனக்கு முன்னாடி பேசினார் பாருங்க, சாலையோர வியாபாரிகள், தெருவோரம் இருக்கக்கூடிய கடைகண்ணிகள், ஆட்டோ தொழிலாளி, அதை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள், அவங்களுக்கு அது அருவியா தெரியல. அது ஒரு தொழிற்சாலை. இது நம்பி தான் வாழ்க்கை. ஒரு வருஷத்துல ஒரு 3 மாதம் இந்த சீசன் டைம்ல என்ன வருமானம் வருதோ அதை வச்சுதான் வருஷம் முழுசும் அவங்க உருண்டு ஓடணும். அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வாழ்க்கை கஷ்டத்தை சிரமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக தான் வெளியூர்காரங்களுக்காக இருந்தாலும் இந்த கோரிக்கையை உள்ளூர்காரங்க வைக்கிறாங்க. நீங்க ஆட்சி நிர்வாகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறுவர் வெள்ளம் விபத்து ஏற்பட்டது, அது இந்தியா முழுசும் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தியை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சோம். ஆனால் என்ன, கள்ளச்சாராய சாவு மாதிரி 67 பேர் செத்து போயிட்டாங்க. யாரு கள்ளச்சாராயம் காய்ச்சலதுன்னு போலீஸ் தேடிக்கிட்டா இருந்தாங்க. வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டவரை யார் தள்ளி விட்டாங்க? இல்லை மேலேருந்து ஈசன் ஏதாவது இந்த குழந்தை போகட்டும் அப்படின்னு தள்ளி விட்டாங்களா? விபத்தா? அது ஒரு இயற்கையாக வெள்ளம் வருகிற பொழுது அசம்பாவிதமாக ஏற்பட்ட சம்பவம். அந்த அருவியில் இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கு அப்படின்னு யாரும் பார்க்கல. ஐயோ
ஐயோ இப்படி ஒரு வெள்ளம் வந்துருச்சு, அந்த குழந்தை இழுத்துட்டு போயிருச்சுன்னு தானே பார்த்தோம். நீங்க காவல்துறை ஆகட்டும், மாவட்ட வருவாய்த்துறை ஆகட்டும், அந்த நேரத்தில் செயல்பட்ட வனத்துறை ஆகட்டும், எல்லா துறைகள் மேலேயும் யார் மேலேயும் குற்றம் சொல்லலையே. நீங்க வந்து நிக்கல, அந்த பையனை காப்பாத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் யாராவது எம்எல்ஏ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்களா? விசச்சாராயம் குடிச்சிட்டு 67 பேர் செத்து போயிட்டாங்க, ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுங்க அப்படின்னு கொடுத்த மாதிரி கொடுத்தாங்களா? இல்லையே. அப்ப இது ஒரு இயற்கையாக நடந்த ஒரு விபத்து. இப்ப நீங்க மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு பாருங்க, இரவு 8 மணி வரைக்கும் குளிக்கலாம். ஏன் அந்த 8 மணிக்குள்ள வெள்ளம் வரக்கூடாதுன்னு இருக்கா? இப்ப பகல் 12 மணிக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெள்ளம் வரக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி வெள்ளம் வந்து இழுத்துட்டு போனா கலெக்டர் மேல நம்ம கேஸ் போட முடியுமா? இல்ல எஸ்பி மேல கேஸ் போட முடியுமா? இல்ல வனத்துறை ஆபீசர் மேலதான் கேஸ் போட முடியுமா? யாரையும் இந்த விபத்துல, இயற்கையான விபத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியாம போயிருச்சா? ஆகவே மாவட்ட நிர்வாக அமைப்பு இந்த பிரச்சனை இப்படி பார்க்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க குற்றாலத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு பிரஷர் இருக்கும், 65 வயசுக்கு மேல இருப்பாரு, சும்மா பாறை இங்கனே தான் இருக்கும், ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே உட்கார்ந்துருவாரு, அப்படியே போயிடுவாரு. ஆம்புலன்ஸை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. என்னன்னு கேட்டால் குற்றாலத்துக்கு குளிக்க போனாருங்க, போயிட்டாருங்க, மேலே போயிட்டாருங்க. அதுவும் விபத்து தானே. அதுக்கு யார் மேலே குற்றம் சொல்ல முடியும்? ஆகவே இந்த அருவியில் குளிப்பது என்பது இயற்கையாக இயல்பாக, எனக்கு முன்னால் பேசிய அன்பு தலைவர்கள் குறிப்பிட்டது போரி காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கிறது. இடையில ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, பாதுகாப்பு ஏற்பாடு வேணுமானா வேணும். நீங்க ஃபயர் சர்வீஸை நிறுத்துங்க, பாதுகாப்பு வீரர்களை நிறுத்துங்க. அப்படி வெள்ளம் வந்தா கூட அதுல இருந்து தப்பிச்சு வருவதற்கான உபகரணங்களை கொண்டு வாங்க. ஆனா அந்த உபகரணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா ஒண்ணும் கிடையாது. அப்போ அதற்கு பதிலாக மீட்பு பணியில் ஒரு நவீனமான முறையில் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க வந்து அந்த மாதிரி வசதிகள் செய்து தரணுமே தவிர 8 மணிக்கு மேல போகாதீங்க, பழைய குற்றாலத்துக்கு போகாதீங்க அப்படின்னா, பழைய குற்றாலத்துல ஒரு காலத்துல புலி நடனம் ஆட்டமே இருந்தது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு மனிதர்களும் இயற்கையும் இணைந்த வாழ்க்கை தானே, மனிதர்களும் இயற்கையும் இணைந்த வாழ்க்கை தானே. அதே வனங்களுக்குள்ள காடுகளுக்குள்ள இருந்து விலங்குகள் தானே மனிதர்களாகி நிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பழைய குற்றாலம் என்பது இரவு 12 மணிக்கும் 1 மணிக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் நடந்தே போறதை நாங்க பார்த்துருக்கிறோம். நடந்தே போவாங்க, குளிச்சுட்டு நடந்தே வருவாங்க. இரவு ஒரு அதிகாலை 2 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. அது அவங்களுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பறிப்பதற்கு நம்ம யாரு? அப்போ இது பழைய குற்றாலம் அல்லது புதிய குற்றாலம் என்ற வித்தியாசத்தை இன்றைக்கு கொண்டு வந்து மாவட்ட நிர்வாகம் நிறுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இது வெளியூர் வந்து குளிக்கிறது பிரச்சனை இல்லை, இது ஒரு ஜனநாயக உரிமை. இந்த மாவட்டத்திற்கு இயற்கை, நமக்கு முன்னாடி பேசினாங்க பாருங்க, இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை. அப்போ இந்த இயற்கை கொடையை வச்சுதான் உங்க மாவட்டமே இயங்குது. ஆனா இன்னைக்கு குற்றாலத்தை நோக்கி, தென்காசியை நோக்கி எங்க மக்கள் வெள்ளம் வருது காணா. ஒரு இது போன்ற சீசன் காலங்கள்ல பேப்பர்கள்ல தொலைக்காட்சிகள்ல இந்த குற்றாலம் என்பது ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்கும். குற்றாலத்தை பற்றி கட்டுரை எழுது, குற்றால சீசன் எப்படி இருக்கும், இப்படி தமிழ்லையும் சமூக அறிவியல் போன்ற பாடத்திட்டங்கள்ல குற்றாலத்தினுடைய அருமை பெருமைகள்லாம் வரும். அப்படி ஈர்க்கப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு குற்றாலம் என்பது ஓரமாக ஒதுக்கப்பட்டு இருக்கு. அப்ப குறிப்பிட்ட காலங்களில் இயற்கை என்பது பொய்த்து போன நிலையில தான் இப்படியான நிகழ்வுகள் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஆகவேதான் இந்த வருமானம் இல்லாத நிலையில் இந்த சீசனை பயன்படுத்தி எல்லா அருவிகள்லையும் வரக்கூடிய மக்கள் குளிக்கிற பொழுது வியாபாரம் ஆகும். விவசாயிகளுக்கு பொருள் உற்பத்தி அங்கே நடக்கிற பொழுது அது வாங்கிட்டு வந்து இதே தென்காசியில் கடைகளில், மார்க்கெட்டில், சாலை ஓரங்களில் விற்கிற பொழுது விவசாயி
இந்த அருவியை விட்டு போட்டு வாழ்க்கை என்னன்னு சொல்லுங்க கலெக்டர். ஆனா தமிழ்நாடு அரசு தான் சொல்லுங்க.